அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாளை நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வில் பங்கேற்குள்ள அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை உங்களுடைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் அப்கமிங்காக குரூப் 2A எக்ஸாம் வரப்போகுது. ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு நாம் மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னே ப்ரிலிம்ஸ் கம்பல்சரி கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரிலிம்ஸை கருத்தில் கொண்டு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பேட்டர்ன் முதல்ல சிலபஸ் என்ன இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சிலபஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். எல்லா வீடியோஸுமே நிச்சயமாக குரூப் 2 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ குரூப் 2 இது பல பேருடைய கனவுன்னு சொல்லலாம். நிச்சயமாக ஏற்கனவே லாஸ்ட் குரூப் 2ல் போஸ்டிங் வாங்காதவங்க அல்லது 1 மார்க் 2 மார்க்கில் போனவங்க ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கட் ஆஃப்குள்ளே வராதவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. காலையில் கூட செய்தித்தாளில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சரியான முறையில் பயன்படுத்திக்காங்க. ஸோ ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் மாணவர்களுக்காக தனியாக நடத்தப்படுகிறது. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா வீக்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா கொஸ்டின் பேப்பர் அனுப்பப்படும். அதை நீங்கள் எழுதிட்டு அதனுடைய மதிப்பெண்ணை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் ஃபீட்பேக் தனியாக ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதன் மூலமா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத தனியாக நம்ம டிஸ்கஷனாக போகும். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக இந்த குரூப் 2 நமக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய குரூப் 2 இருக்கணும். அதற்கு நீங்கள் முழு முயற்சியோட 100% உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்க வேண்டும். உங்களுடைய நேரமும் உங்களுடைய உழைப்பும் மிக சரியாக இருந்தால் நிச்சயமாக 100% வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதற்கு எப்போதுமே ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி உங்களோட துணை நிற்கும். நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த வேலையை தொடங்கும்போது அந்த வேலை ரொம்ப எளிமையாக முடியும். அதே போல் நாம் குரூப் 2 எக்ஸாம் படிக்கும்போது இதுக்கு முன்னே நிறைய முறை எழுதியிருக்கலாம், நிறைய பேர் சிலபஸை பார்த்துருக்கலாம். ஆனால் முழுமையாக சிலபஸை வரியாக நம்ம பார்த்தோங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு சிலபஸ் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸை இந்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம பார்க்கலாம். பொது தமிழை பொறுத்தவரையும் 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொது தமிழை மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் என்ற 3 தலைப்பில் தந்திருக்காங்க. பகுதி A இலக்கணம். இலக்கணத்தை பொறுத்தவரையும் முதல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருத்துதல், அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். 2 புகழ்பெற்ற நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொருளறிதல் சொற்பொருள் இருக்கக்கூடிய பகுதியை தெளிவாக படிச்சிருக்கணும். ஒரு சொற்பொருள் கூட தெரியாமல் இருக்கவே கூடாது. பாடல் வரியுடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து புகழ்பெற்ற நூலாசிரியர்கள். இந்த புகழ்பெற்ற நூலாசிரியர்களில் புத்தகத்தில் ஹெட்டிங்லையும் தந்திருப்பாங்க, பேக் சைடு தந்திருப்பாங்க, அறிவை விரிவு செய்யணும் கொடுத்துருப்பாங்க. அதையும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை தெளிவாக நாம் நோட்ஸ் போடணும். இந்த இலக்கண பகுதியை பொறுத்தவரையும் 1 by 1 ஃபஸ்ட்டு டாபிக் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்குன்னா இதிலிருந்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவங்க. அதை குறிப்பெடுத்து வச்சுக்காங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 2வது டாபிக் பார்த்திங்கன்னா தொடர்பும் அறிதல். இதில் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அப்போது சான்றோருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான் அங்கே மெயினாக கேட்கலாம். தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சொல்லியிருக்காங்க 2. 3 பிரித்தெழுதுக.
ஆஸ் யூஷுவல் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுகள் டாப்பிக்கில் செய்யுள் பகுதியில் அதிகமாக இருக்கும், அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். அடுத்து 4வது டாபிக் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். 5வது தலைப்பு பொருந்தா சொல்லை கண்டறிதல். 6 பிழை திருத்தம். குறிப்பாக இந்த பிழை திருத்தத்தில் தான் பொதுவாக அதிகபட்சமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு இலக்கணம் தெளிவாக படிச்சிருக்கணும். அப்போ சந்தி பிழையை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். இதுதான் பிழை திருத்தத்தில் 6வது தலைப்பாக இலக்கணத்தில் இருக்குது. 7வது தலைப்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்தவரையும் பள்ளி பாட புத்தகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை புத்தகத்தின் பின்பக்கமும் பாடத்தினுடைய உள்பக்கத்தில் இருக்கும். அதை எல்லாமே தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்து 8 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். 9 ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்தவரையும் 8th புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்கும் பொது தமிழில். அதை நம்ம தெளிவாக படிச்சுட்டு மறுபடியும் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். 10 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். 11 வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல். 12 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 13வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்டு மாறி மாறி இருக்கும், அதை சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தணும். அடுத்து 14 பெயர் சொல்லின் வகையறிதல். 15 இலக்கண குறிப்பறிதல். அப்போ பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பறிதலை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் இலக்கண குறிப்பறிதலை தெளிவாக படிச்சிருக்கணும். 16வது டாபிக் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். 17வது டாபிக் பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். 18 தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். அப்போ தன்வினைனா என்ன, அதுக்கு கிராமர் படி தெரிஞ்சிருக்கணும், ரூல் தெரிஞ்சிருக்கணும். பிறவினைனா என்ன, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன, வாக்கியங்களை கண்டெழுதுதல் 18வது தலைப்பு. 19வது தலைப்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். 20வது தலைப்பு எதுகை, மோனை, இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல். அப்போ எதுகைனா என்ன, மோனைனா என்ன, இயல்புனா என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சு நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து 21வது தலைப்பு பழமொழிகள். அப்போது முதல் பகுதியான இலக்கண பகுதியில் மட்டும் 21 தலைப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு முதல்ல ஒரு குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சிலபஸ் என்னன்றதை தெளிவாக இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது முதல் தலைப்பான இலக்கண தலைப்பில் 21 தலைப்புகள் உள்ளன. அடுத்து பகுதி ஆ இலக்கியம். இலக்கியத்தை பொறுத்தவரை முதல்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் 25 அதிகாரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. 25 அதிகாரத்தை பொறுத்தவரையும் நம்ம பழைய புத்தகம் பொது தமிழ், அதே போல் புதிய புத்தகம், இப்போ இருக்கக்கூடிய புதிய புத்தகம் 6 முதல் 12 இருக்கக்கூடிய குறிப்பாக 25 தலைப்புகள், 25 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்து அதனுடைய சொற்பொருள் சார்ந்தது அதுக்கான விளக்கத்தை தெளிவாக படித்து வச்சுருக்கணும். என்னென்ன அதிகாரமும் இதில் தெளிவாக தந்திருக்காங்க. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஈகை வரை இருக்குது. கடைசியாக உழவு வரை ஒரு 25 அதிகாரங்கள் தந்திருக்காங்க. அப்போ 25 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த செய்திகளை முழுமையாக படிச்சிருக்கணும். இது இலக்கியத்தில். 2வது தலைப்பாக அறநூல்களை கொடுத்துருக்காங்க. அறநூல்களை பொறுத்தவரையும் நாலடியார், நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறநூல்களில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவ 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள். குறிப்பாக அறநூல்கள்னால் 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்களை எப்படின்னா நம்ம தனியாக முதல்ல படிக்கிறதுக்கு முன்னே 17 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுடைய டேட்டாவை 6லேருந்து 12வது வரையும் பொது தமிழில் பழைய புத்தகம் புதிய புத்தகம் எந்தெந்த பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல நாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத தெளிவாக படித்து முடிச்சிருக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் அதிகபட்சமான கேள்விகள் கேட்கும்போது ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து 1 or 2 கொஸ்டின் தான் அவுட் ஆஃபாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் மற்ற செய்திகளை நாம் படிக்கணும். அப்போ ஸ்கூல் புக்கில் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இப்போ நாலடியார் 6ஆம் வகுப்பில் இருக்கா அதை தொகுத்து எழுதணும். 7ஆம் வகுப்பா, 8ஆம் வகுப்பா, 9 அப்படி 12வது வரை இருக்கக்கூடிய நாலடியார் தொடர்பான செய்திகளை தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணணும்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3வது தலைப்பு என்ன தந்திருக்காங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை பொறுத்தவரையும் 6லேருந்து 12ஆம் வகுப்பில் மெயினாக வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கும், அதே போல் 11ல் இருக்கும், 12ல் இருக்கும். இந்த மாதிரி வந்து கம்பராமாயணம் தொடர்பான செய்திகளை தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ராவண காவியம் தொடர்பான செய்திகள், அதுக்கடுத்து பாவகை சிறந்த தொடர்களை வந்து கொடுத்துருக்காங்க 3வது தலைப்பாக. 4வது தலைப்பு புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடி வரையறை, 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. அப்போது 4வது தலைப்பு என்னென்னா 8 தொகையும் 10 பாட்டும். அப்போ 8 தொகையை பற்றிய செய்திகள் புத்தகத்தில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருந்தாலும் அதை தெளிவாக படித்து வச்சுக்கணும். திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வரணும்னா எழுதி பார்க்கணுங்க. இதுதான் வந்து நம்ம வெற்றிக்கான ஒரே மந்திரம். தொடர்ந்து படிக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணதை சொல்லி பார்க்கணும், சொல்லி பானத்தை அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையோ அதை வந்து ஒன்ஸ் வந்து எழுதி பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் அதை வந்து சரியாக பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் வாங்கிடலாம். 6வது தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவாணி, சிராபுராணம் தொடர்பான செய்திகள். 7வது தலைப்பு சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களை பொறுத்தவரையும் திருக்குற்றாலக்குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடு தூது, நந்தி கலம்பகம், முக்குடர் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள். இருக்கக்கூடிய சிலபஸை பொறுத்தவரையும் இப்போ டிஎன்பிசி வெளியிட்டிருக்க இந்த சிலபஸ் பொது தமிழை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது, இப்போ திருக்குற்றாலக்குறவஞ்சியை பற்றி கேள்வி இல்லாத அதனுடைய நோட்ஸ் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் தந்திருக்காங்க அதை வந்து தெளிவாக படிச்சுக்கணுங்க. சிலபஸ் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்து ரிவைஸ் பண்ணி அதில் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா அதை தாண்டி தான் வந்து இலக்கிய வரலாறுன்றது தனியாக வந்து புத்தகத்தை எடுக்கணும், புத்தகத்தை வெளி புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியதாக இருக்கணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கணும். இதுவரை கலெக்ட் பண்ணாதவங்க இல்லை புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணால் முதல்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதிய புத்தகங்களை அப்டேட் புக்கை வந்து வாங்கி வச்சுக்காங்க. சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கிட்டேருந்து கிடைக்கலன்னா நீங்கள் என்னென்னா ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். அடுத்து 8வது தலைப்பு மனோன்மணியம். கம்பல்சரி பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுலையும் மனோன்மணியம் தொடர்பான கேள்விகள் இருந்தே இருக்கும், அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க. மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், குறிப்பாக காலமேக புலவரை பற்றியும் அதுக்கடுத்து அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகளை கேட்டிருக்காங்க. 9வது தலைப்பு நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் தந்திருக்காங்க. 10 சமய முன்னோடிகள். சமய முன்னோடிகள்னாவே அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருட்டனினார், உமறு புலவர் தொடர்பான செய்திகள், அவர்களுடைய மேற்கோள்கள், சிறப்பு பெயர்களெல்லாம் தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். அப்போது 2வது தலைப்பு இலக்கியம். இலக்கியத்தில் மொத்தம் 10 தலைப்பு இருக்குது, அதே இலக்கணத்தில் 21 தலைப்பு இருக்குது. இப்போ 21 10 31 தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பகுதி 2 வரையும். பகுதி 3 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் முதல்ல பாரதியார். முதல் தலைப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், அவர்களுடைய சிறப்பு பெயர்களெல்லாம் கொடுத்துருக்காங்க முதல் தலைப்பாக. 2வது தலைப்பு பார்த்திங்கன்னா மரபு கவிதையில். மரபு கவிதைகள் எழுதியவர்களில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அவர்களுடைய அடைமொழி பெயர்களை கொடுத்துருக்காங்க. 3வது தலைப்பு புதுக்கவிதை. புதுக்கவிதைனாவே நா. பிச்சமூர்த்தி, சிசு செல்லப்பா, தரமு சிவராமு, பசுவையா, ரா. மீனாட்சி, சி. மணி, சிற்பி, மு. மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கலாப்ரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், அவர்களுடைய தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய நூல்கள். 4வது தலைப்பு தமிழில் கடித இலக்கியம். தமிழில் கடித இலக்கியம் எழுதுறது நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு. வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். 5வது தலைப்பாக பார்த்திங்கன்னா நிகழ்கலை, அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள். 6 தமிழில் சிறுகதைகள் தலைப்பு. சிறுகதைகளுடைய தலைப்பு, அதனுடைய ஆசிரியர் பொருத்துதல். 7 கலைகள். கலைகள்னாவே சிற்பம், ஓவியம், பேச்சுக்கலை, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகளை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் ஸ்கூல் புக்கில். 8 தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். 9 உரைநடை,
மறைமலை அடிகள். உரைநடையை பொறுத்தவரை மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி பிள்ளை, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள், செய்கு தம்பி பாலர் மொழி நடை தொடர்பான செய்திகளை வந்து தெளிவாக படிச்சிருக்கணும். அடுத்து 10வது தலைப்பா உவே சாமிநாதர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குனார் தொடர்பான தமிழ் பணி தொடர்பான செய்திகளை வந்து கொடுத்துருக்காங்க. 11வது தலைப்பு தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரு பெருஞ்சித்திரனார், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். 12வது தலைப்பு ஜி போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள். 13வது தலைப்பை பொறுத்தவரையும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத், சமுதாய தொண்டு. ஸோ இவர்களுடைய சமுதாய தொண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. 14வது தலைப்பு தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள். 15வது தலைப்பு உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். 16வது தலைப்பு என்ன தந்திருக்காங்கன்னா தமிழ் மொழியினுடைய அறிவியல் சிந்தனைகள் தொடர்பாக அன்றைய ஃபார் எக்ஸாம்பிள் வானியல் விண்ணியல் தொடர்பான செய்திகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக குறிப்பாக ஒளியை கோட்டமடைய செய்வது, இந்த மாதிரி தமிழ் மொழியினுடைய அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகளை வந்து கொடுத்துருக்காங்க. 17வது தலைப்பு தமிழ் மகளிரின் சிறப்பு. தமிழ் மகளிர்னா யாரெல்லாம் வருவாங்க? மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிர், விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்காமால், அன்னி பெசன்ட் அம்மையார் தொடர்பாக கொடுத்துருக்காங்க 17வது தலைப்பா. 18வது தலைப்பு தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்தி. அப்போது தமிழருடைய வணிகம் அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் கடல் ஆய்வு செஞ்சுருக்காங்க, கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, அடுத்து தொல்லியல் ஆய்வுகள், அவர்கள் தொடர்பான செய்திகளை கொடுத்துருக்காங்க. 19வது தலைப்பு உணவே மருந்து தலைப்பு, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்தியை தந்திருக்காங்க. 20வது தலைப்பு சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரர் தொடர்பான செய்திகள், அவர்களுடைய மேற்கோள்கள். 21வது தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள். இதுதான் வந்து நம்ம குரூப் 2க்கு எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸ்க்கு எழுதக்கூடிய தலைப்பு, குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போது பகுதி ஆல வந்து பார்த்திங்கன்னா 21 தலைப்பும், பகுதி ஆ செகண்ட் தலைப்பை இலக்கியத்தில் 10 தலைப்பும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பகுதி 3வது தலைப்பில் 21 தலைப்பு, மொத்தம் 52 தலைப்புகள் நமக்கு இருக்குது. இந்த 52 தலைப்புகளும் தெளிவாக முதல்ல படிச்சிருக்கணும். 52 தலைப்பை வந்து புத்தகத்தில் குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய புத்தகங்கள், புதிய புத்தகங்கள், குறிப்பாக அப்டேட் பண்ணி இருக்கிறத தெளிவாக வாங்கி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்துக்கின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக முதல்ல நீங்கள் படிக்கணும். அதை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வந்து தனியாக நோட் போட்டு எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டாக முதல்ல செய்ய வேண்டியது. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? சிலபஸ் கம்பல்சரி வந்து இருக்கணும். குரூப் 2ஏக்கான சிலபஸ். ஏன்னா June 28 நோட்டிஃபிகேஷன் சொல்லியாச்சு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக விரைவாக மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நம்மளுடைய உழைப்பை தரங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மதிப்பெண் கூடும். நல்ல ரேங்க்கு, நல்ல பொசிஷனில் நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணலாம். இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். எல்லா நாளுமே மிக சிறப்பான நாள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும்போது நம்மளுடைய செயல்களும் உயர்வானதாக மாறும். தினமும் செய்யக்கூடிய சிறிய சிறிய மாற்றங்கள் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் சாதனை உருவாக்குவதற்கு தூண்டுகோலாக இருக்கும். இன்று முதலே உங்களுடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான இலக்கை நோக்கி பயணிங்கள். ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த காணொலியில் நாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2வில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.